அந்த மனசுக்கு மட்டும்தான் தைரியம் கிடைக்கும். அதனால் அவர் யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க, எந்தன் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க. இந்த பாடல் வரிகள் எப்படி பாருங்க. அது அவர் வாழ்க்கையில் அனுபவிச்சு எழுதினாரோ என்னன்னு தெரியல. அவர் எனக்கே இந்த பாடல் எழுதுனது யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அது இந்த பாடல் வரிகள் மக்கள் மனசில் இவ்வளவு காலங்கள் ஆனாலும் அது பதிஞ்சு போச்சு. அதே போல் தான் நமது வாழ்க்கையில் நம்மளை சார்ந்தவங்க எல்லாருமே ஒருவரை ஒருவர் நம்பி பிறக்கவே இல்லை. தனித்தனியாக பிறக்கிறோம். வாழ்க்கையில் இருவராகிறோம். பேர் குழந்தை குட்டின்னு சொல்லி நால்வராகலாம், ஒருவராகலாம். இப்போ விஞ்ஞான உலகத்தில் ஒன்றுக்கு மேலேன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒருவர் சார்ந்து ஒருவர் நம்ம தொலைச்சிக்கிட்டு இருக்கோம். இதை விட பெரிய அதிசயம் எப்படி தெரியுமா?